ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 29 அதிகாரம் 31 நான் வாசிக்கிறேன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. லேயாள் யாக்கோபுடைய மனைவி. கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை, இந்த பார்ப்பதற்கு அந்த அளவு ஒரு பார்வையாக இல்லாததுனால அற்பமாய் அலட்சியம் பண்ணுகிறார். இன்னைக்கு பார்ப்பதற்கு அழகாக இருப்பதற்கு தான் மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தர் அதை பார்க்கிறார். சில நேரத்தில் அநேகர் இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுகிறத பார்த்து சோர்ந்து போயிருந்தாங்க, அதனால முடங்கி விடுகிறதும் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அற்பமா எண்ணப்படுகிறதை மற்றவர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் அதை பார்க்கும் பொழுது இறங்குகிறார். லேயாளை கற்பம் தரிக்கும்படியா செய்யற வேதத்தில் நீங்க பாத்தீங்களா, யாரெல்லாம் அற்பமா எண்ணப்பட்டாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அண்ணால் அற்பமா எண்ணப்படுகிறார், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அவள் மலடியா இருக்கிறார். ஆனா என்ன நடந்தது? கர்த்தர் அற்பமா எண்ணப்பட்டு சாமுவேலை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல 5 பிள்ளைகளை திரும்ப பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கோலியாத் தாவீதை அற்பமா எண்ணுகிறான். நடந்தது என்ன? அங்குதான் தேவன் தாவீதை கனப்படுத்த அந்த யுத்த களத்திலே கோலியாத்தை வீழ்த்தி ஜெயத்தை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியத்தை அங்கு பெற்றுக் கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அற்பமா எண்ணப்பட்டார்களோ, யாரால் எண்ணப்பட்டார்களோ, அங்க 2 பேருக்கும் இடையில் உள்ள காரியத்தை பார்த்தீங்கன்னா, லேயாள் அந்த இடத்திலே தேவனுடைய கரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். அண்ணால் அற்பமா எண்ணப்படுகிற இடத்துல அங்கு தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பெற்றெடுத்து கனத்தை பெறுகிறாள். கோலியாத் தாவீது அற்பமா எண்ணப்படுகிறான், தாவீது தான் கனப்படுத்தப்படுகிறான். அங்கு கோலியாத்துக்கு பெரிய வீழ்ச்சி தான் ஏற்படுகிறது. இந்த மூலமா நாம் அறிந்து கொள்கிற கணம், யாரையும் அற்பமா எண்ண வேண்டாம். நாம் அற்பமா எண்ணுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவார். அற்பமா ஒன்றுக்கு உதவாதவர்களாய் போய்விடுவார். ஆனால் அற்பமா எண்ணப்படுகிறவர்களையோ கர்த்தர் உயர்த்துகிறார். இன்னைக்கு நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? மற்றவங்களை இங்கதானா இதெல்லாம் ஒரு குடும்பமா பேசுறோமா? அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று. ஒருவேளை மற்றவர்கள் உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கைய, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்களை, உங்களுடைய சூழ்நிலைய, உங்களுடைய ஸ்டேட்டஸ இன்னைக்கு இவங்கெல்லாம் ஒரு ஆளாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சு ரொம்ப மட்டம் தட்டுறாங்களா, அநேக நேரத்துல இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா? கர்த்தர் அதை பார்க்கிறார். எந்த இடத்துல வெட்கப்பட நேர்ந்ததோ, எந்த இடத்துல தலை குனிய நேர்ந்ததோ, எந்த இடத்துல உங்களை அசப்டேட் பண்ணி அற்பமா ஒதுக்கி வச்சாங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்துவாரு. ஒரு அருமையான தாய் இன்னைக்கு சந்திக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையை எல்லாருமே ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். திருமணம் ஆச்சு, 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தாரு. கணவன் பலவீனப்பட்டு விடுகிறாரு. எந்தவித ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இதனால ரொம்ப உடஞ்சு போயிருந்தாங்க. பணத்தை செலவழிச்சு அங்கங்க அலைஞ்சி ஒண்ணு நடக்கல. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதற்கு பெரிய பாடு. முழு குடும்ப பொறுப்பும் அந்த சகோதரியுடைய தலைமையில விழுந்துருது. ஆண்டவரை பிடிச்சிட்டு, என்ன ஆண்டவரை செய்ய, அந்த சகோதரியுடைய தகப்பன் நான் எப்படி அவனுக்கு நல்ல வழி பண்ணிட்டு போறோமா, ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லும் போது அவங்களும் சடன் டெத் இறந்து போயிருந்தாங்க. அப்பாவே இருந்தாச்சு. அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல உள்ளவங்களும் எந்த ஹெல்ப்பும் கிடையாது, இவங்க சைட்ல உள்ளவங்க எந்த ஹெல்ப்பும் கிடையாது. இவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. இவங்ககிட்ட யாரும் இது பண்ண மாட்டாங்க. இவங்க எங்க போனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பணம் கேட்டு தான் வருவாங்க, இவங்களுக்கு உதவி கேட்டு வந்துருவாங்கன்னு சொல்லி முன்பணமாட்டில் தான் நல்ல ப்ரீ பிளான்டா ரொம்ப கவனமா இருப்பாங்களே. அதனால யாரும் சேர்ப்பதில்லை. ஆனா கர்த்தர் எங்களுடைய இந்த அற்பமான சூழ்நிலையை பார்த்தாரு. மற்றவங்க அசட்டை பண்ணுகிறத பார்த்தாரு. பிள்ளைகள் 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். படிச்சு முடிச்சாங்க கஷ்டப்பட்டு. நல்ல ஒரு பொசிஷனுக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு. இன்னைக்கு பார்க்கும்போது என் கூட பிறந்தவங்க எங்க எல்லா சைட்ல பார்த்தாலும் எங்க பிள்ளைகள், எங்களுடைய குடும்பத்தின் நிலைமை எங்கேயோ கர்த்தர் உயர்த்தி வச்சுட்டாரு. இன்னைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் எங்களால தைரியமா சொல்ல முடியும். எங்கெல்லாம் அசட்டை பண்ணப்பட்டோமோ, அற்பமானப்பட்டமோ, புறக்கணிக்கப்பட்டமோ அங்கெல்லாம் கர்த்தர் கனப்படுத்தி யாரெல்லாம் எங்களை விட்டு அகன்று போனாங்களோ தேடி வருகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்திட்டார்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. உண்மை அதுதான். இன்னைக்கு ஒருவேளை நீங்க போற அந்த வேதனையான அந்த அற்பமா எண்ணப்பட்ட பாதை நிரந்தரம் கிடையாது. இந்த நாட்கள்ல ஆண்டவரை மட்டும் பிடிச்சுக்குங்க. ஏன்னா அற்பமா எண்ணப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் உயர்த்துவாரு. பின்னாடி திரும்பி பார்ப்பீங்க கடந்து வந்த பாதைய. கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்க. தள்ளப்பட்டிருந்தோம்ப்பா, புறக்கணிக்கப்பட்டிருந்தோம், உடைக்கப்பட்டிருந்தோம், ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி பல பழி சொற்கள், இதெல்லாம் ஒரு குடும்பமா, இவங்க இதெல்லாம் ஒரு இதான் சொல்லிட்டு, ஆனா அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சோர்ந்து போக வேண்டாம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அற்பமா எதுக்குமே உதவாது அது வேண்டாம் என்று தூக்கி போடப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல்லாகின்றது சொன்ன வார்த்தையின்படியே யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறாங்களோ, ஆகாதென்று தள்ளி வச்சுட்டாங்களோ,
அற்பமா எண்ணப்பட்டிருக்காங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை இன்னைக்கு நினைவு கூறுங்கப்பா. ஒருவேளை என்னால உடைந்து போய் சோர்ந்து போய் இனி அவ்வளவுதான், நமக்கு யார் இருக்கிறா அல்லது எனக்கு யார் இருக்கிறா, எனக்கு இனி என்ன இருக்குது, அந்த பிள்ளைகளோடு இன்னைக்கு பேசுங்கப்பா. நீ வலதுகையை பிடிச்சு சொல்லுங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. துணையில் இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பா. ஐத்தம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. உயர்த்துவேன்னு சொல்லி தைரியப்படுத்தி தொடர்ந்து உண்மை சார்ந்து ஓட வைங்கப்பா. அதோடு மட்டுமல்லாம அற்பமா மற்றவர்களை எண்ணாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். யாரையும் அற்பமா எண்ண வேண்டாம். நம்மளே யாராவது அற்பமா என்றாங்களா, அதை நினைச்சு புலம்பிட்டே இருக்காதுங்க. அதை இருதயத்துக்குள்ளே விடாதங்க. ஆண்டவர் பார்த்துக்குவாரு, ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நிச்சயமாக மாற்றங்கள் வரும், உயர்வுகள் வரும். உன்னத நிலைமையில கொண்டு கர்த்தர் வைத்து அழகு பார்ப்பார். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.